2026ல பெரம்பூர் யாருக்கு? விஜயினுடைய வருகை திமுகவுடைய கோட்டையை தகர்த்துமா? சென்னையில மிக முக்கியமா அதே சமயம் ஸ்டார் வேல்யூவா மாறப்போற ஒரு தொகுதி தான் பெரம்பூர் தொகுதி. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழகமே உற்று நோக்கும் ஒரு விஐபி தொகுதியா பெரம்பூர் தொகுதி இருக்கு. கடந்த 50 ஆண்டுகள்ல திமுகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதியில இப்போ ஒரு பெரிய அரசியல் மாற்றமே ஏற்பட போகுது. விஜயினுடைய அரசியல் என்ட்ரி இப்ப பெரம்பூர் தொகுதியில இருந்துதான் தொடங்க போகுதா? எல்லாத்தையும் விரிவா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பெரம்பூர் தொகுதியோடைய வரலாறு என்ன அப்படின்றத பார்ப்போம். 1952ல இருந்தே தேர்தலை இந்த தொகுதி சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 9 முறை திமுக இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. தொடக்கத்துல இருந்தே 1960ல இருந்து இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் வரைக்கும் திமுக அங்க வலுவா வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்க நல்ல செல்வாக்கு இருக்கு. இது வரைக்கும் 3 முறை கம்யூனிஸ்ட் கட்சி அங்க வெற்றி பெற்று இருக்காங்க. அதிமுக 2 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க உழைக்கும் மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அது மட்டும் இல்லாம திராவிட சிந்தனைகள் வேரூன்றிய ஒரு தொகுதியா பெரம்பூர் தொகுதி இருக்கு. இப்போ 2026 தேர்தலுக்கு வருவோம். ஏன் இப்போ இந்த பெரம்பூர் தொகுதி இவ்வளோ பரபரப்பா பேசப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தான். அவருடைய என்ட்ரிய இங்க இருந்து தான் அவரு தொடங்க போறாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு. ஏன் பெரம்பூர் தொகுதி? ஏன் பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிறாரு அப்படின்னா வட சென்னையில அடித்தட்டு மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில நம்ம நின்னோம்னா மக்களுக்கான தலைவன் அப்படின்னு போற்றப்படுவோம். அதனாலதான் விஜய் அங்க நிக்கிறதா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய இயக்கங்கள்னா தீவிரமா அங்க களப்பணியில ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அங்க போட்டியிட்டா தமிழகத்துல நம்பர் 1 கவனிக்கத்தக்க ஒரு தொகுதியா பெரம்பூர் தொகுதி மாறும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. சரி, விஜய் அங்க போட்டியிடுறது விஜய்க்கு அவ்வளோ எளிதா இருக்குமா அப்படின்னு பார்த்தா திமுக சைடு பார்த்தா அவங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி இது வரைக்கும் 9 முறை அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு கோட்டையவே அவங்க அங்க கட்டி வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆர்டி சேகருக்கு அந்த தொகுதியில இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பழக்கமானவர்கள். ஒருவேளை அவங்க நிக்க வைப்பாங்களா, ஆர் வேற யாராவது ஒரு வலுவான வேட்பாளரா அவங்க நிக்க வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே சமயம் அதிமுக அந்த தொகுதியில 2 முறை வெற்றியை விட்டுருக்காங்க. ஸோ இந்த முறை கடுமையான போட்டி போடுறதுக்காக யாரை நிக்க வைப்பாங்க அப்படின்றதும் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்து பார்த்தா இந்த முறை பெரம்பூர் தொகுதியில வெற்றி தமிழன் நிக்கிறாரு. இந்த முறை யங்ஸ்டர்ஸோட வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கா இல்ல டிவிகேக்கா எப்படி பிரியும் அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்டாவே இருக்கு. சரி, இப்போ பெரம்பூர் வடசென்னை பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுங்கையூர் குப்பை கிடங்கு, அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியில டிராபிக் பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம மேம்பாலங்கள் இன்னும் கட்டப்படலை அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் அந்த தொகுதியில வைக்கிறாங்க. வர வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா மக்களுக்கு புது கட்சி எதிர்பார்க்குறாங்க. மக்களே புது கட்சி எதிர்பார்க்குறாங்க இல்லையா? பழைய கட்சியை பார்த்து நொந்து போயிட்டாங்க. கொடுத்தா மாதிரி கொடுக்குறாங்க இலவச சட்டம். ஆனால் வேறு விதமாக விலைவாசி ஏறி போகுது. வீட்டுக்கு ஒழிக்கிற காசு நிற்க மாட்டுது. ஏன் காரணம்னா விலைவாசி ஜாஸ்தி. நீங்கள் 500 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்குள்ளே அந்த 500 ரூபா நிற்க மாட்டுது. பின்காலத்தில் பசங்களுக்கு சேவை சொத்து ஏதாவது சேர்த்து வைக்கணும், பசங்களுக்கு படிக்க வைக்கணும், செலவுக்கு ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும்னா எதுவுமே கிடையாது. அது உள்ள அங்கே வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் எதுவுமே இப்போ பார்த்தாலும் எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே ஏழ்மையான தொழிலை சொல்கிறேன். ஏழ்மையான தொழில்னா ஆட்டோக்காரங்க, பூக்கு விற்கிறவங்க, இந்த பிளாட்பாரத்தில் கடை போகிறவங்கலாம் ரொம்ப நொந்து போயிட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கிது. இப்போ கேஸுக்கெலாம் பிரச்சனை வருது. பங்குக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு பங்கு தான் இந்தியன் இருக்கு. அங்கே லைனாக நிற்கிது. ஒரு 100 வண்டி நிற்கிது. 2 வயசு குழந்தை வயசு பொண்ணெல்லாம் இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை.
அதே போல் விஜயகாந்த் ஒரு வாட்டி சிஎம்க்கு நின்னாரு. அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோமா? கொடுக்கல. அவர் மன்னிக்கே போயிட்டாரு. அங்க உள்ள மக்களுக்கு வாக்குறுதிகளை தாண்டி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை யாரு தீர்ப்பாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. திமுக அவங்களுடைய செல்வாக்க அந்த தொகுதியில தக்க வச்சுப்பாங்களா, இல்லனா விஜய் அவர்களுடைய வருகை புதிய சரித்திரத்தை மாத்துமா, யாருக்கு வெற்றி பெரம்பூர்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.